ஹலோ, குட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ஹோம் டைரக்டர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணலாம், ஆனால் உருப்படியாக ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டென்ட் இல்லாமல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் இந்த பிரேக்கு. நான் சொன்ன மாதிரி சம்மருக்கு ஊருக்கு போயிட்டேன். இந்த வருஷம் சம்மர் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நல்ல மழை இருந்துச்சு, க்ளவுடி டேஸ் இப்படி தான் வந்து போணுச்சு. நிறைய கோயில் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் பாப்பாவோட பர்த்டே, வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், இப்படி ரொம்ப பிஸியாக போணுச்சு. உங்கள் எல்லாருக்குமே சம்மர் சூப்பராக போயிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்துட்டு பேக் டு ரொட்டீனுக்கு வந்துட்டேன். இனிமேல் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நல்ல வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது என்னவோ தெரிலங்க, நம்ம சொந்த ஊரில் பறக்கிற பறவைகளாகட்டும், மரங்களாகட்டும், நம்ம சொந்த பந்தமாகட்டும், நட்பு உறவுகளாக இருக்கட்டும், இறைவன் படைப்பு மொத்தமும் கூடுதல் அழகாகவும் ஸ்பெஷலாகவும் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து சந்தோஷம் கொடுக்குது. இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. அக்னி நட்சத்திரம் இருக்கிற அந்த நாட்களில் இப்படி ஒரு கிளைமேட்டு, இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெவி ரெயின் இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கூட தூரத்தில் நனைகிற பறவைகளை பார்க்கும்போது நமக்காக கடவுள் கொடுத்துருக்கிற கூரைக்கு எப்போவுமே வந்து நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்கும். எப்பவும் போல் இந்த விலாக்லேயும் நான் ஒரு சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சென்னையில் வந்துட்டு நான் பூ ரெடிமேடாக கட்டின பூ தான் வாங்கி நான் யூஸ் பண்ணுவேன், சாமிக்கு வைக்கிறதுக்காக இருக்கட்டும், தலைக்கு வைக்கிறது அப்படின்னா கூட. பட் ஊருக்கு போயிட்டோன்னா அப்படி கிடையாது. டெய்லி அம்மா வந்து உதிரி பூ வாங்கிடுவாங்க. ஸோ வந்து பிகினிங்கில் அப்படின்னு இல்லை, மேரேஜுக்கு அப்புறம் கூட எனக்கு வந்து பூ நான் கட்ட வந்து கற்றுக்கல. அப்புறம் வந்து ஊரில் இருக்கும்போதெல்லாம் டெய்லி அம்மா பூ வாங்கும்போது எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. அதுதான் வந்துட்டு என்னோடய தாட்டு. ஸோ அதனால் வந்து நான் பூக்கட்டை கற்றுக்கிட்டேன். இப்போல்லாம் வந்து நானே பூ கட்டி சாமிக்கு வச்சுட்டு நம்ம தலைக்கு வச்சுக்கிறது அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்காக இருக்குது. பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு ஃபாஸ்டிங் டே, அதனால் வந்து முன்னாடி நாளே வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணியாச்சு. 24th ஏப்ரல் வந்து கேக் மட்டும் கட் பண்ணோம். இது வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு தம் பிரியாணி தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி வந்து நான் உங்கள் கூட வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 200 ml எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து தாளிச்சிட்டு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2 சின்ன தக்காளி, தயிர் சேர்க்க போகிறதுனால 2 சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துட்டு கூடவே உடனே உப்பு சேர்த்துருவேன். நான் தக்காளி எப்போ சேர்க்குறோமோ உடனே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமும் வதங்கிடும், ஃப்ளேவரும் வந்து சீக்கிரம் வந்துடும். அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம எப்போவுமே அரைச்சி சேர்க்குற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கூட இன்னொரு பேஸ்ட் ஒன்று சேர்த்துருக்கேன். இதுதான் வந்து இந்த பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். இது ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் நிறைய பூண்டு, ஒரு 4-5 முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு தான் அது. இது சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பிரியாணி வந்துட்டு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டில் வந்து இருக்கும். இப்போ வந்துட்டு கூடவே நம்ம வீட்டு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் கறி மசால் பொடி அல்லது பிரியாணி மசாலா கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் வறுத்து அரைச்ச மசாலா தான். கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்க்குறேன். தயிர் வந்துட்டு நீங்கள் சின்ன கப்புனா 2 கப் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கிணத்துல எடுத்ததுனால வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு இப்போ வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நான் வேக வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து சிக்கனை தனியாக எடுத்து வச்சு அதுக்கு மசாலாலாம் போட்டு நம்ம ஊற வைக்கலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோன்னா அந்த மாதிரி ஊற வைக்கவே தேவையில்லை. இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் சீக்கிரமே வந்து அப்சர்வ் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேக வைக்கிறது. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, இது எல்லாமே சேர்த்து நைஸாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு
இது வந்து 2 கேஜி சிக்கன் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்துட்டு 1.5 படி அரிசி வந்து நான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே நம்ம 1 கிலோ பிரியாணி அப்படின்னா 1.5 கிலோ வந்துட்டு சிக்கனோ மட்டனோ சேர்த்தோம் அப்படின்னா தான் வந்து ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து கூடுதலாக கிடைக்கும் நமக்கு. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய லெமன் தான். இப்போ வந்து 1.5 படி அரிசிக்கு வந்து 3 படி தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்துட்டு காரம் உப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பாட்லேயே ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சுருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு, அது மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு 80% வந்து தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்பவும் ட்ரை ஆகிடக்கூடாது. ட்ரை ஆகிட்டு நம்ம தம் போட்டோன்னா ரைஸ் குக் ஆகும், ஆனால் வந்துட்டு கீழே அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா ரைஸில் வந்து அந்த ஜூஸி கன்சிஸ்டன்சி இருக்காது. அப்போ வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கும், ட்ரையாக இருக்கும் பிரியாணி. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கூட கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா சுத்தமாக அதில் ஒரு டேஸ்ட்டே இல்லாத மாதிரி ரைஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்காக தான் ஒரு 80%லேயே வந்து இந்த மாதிரி மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டேன். இன்னொரு விஷயம், தம் பிரியாணிக்கு வந்து மேலே சூடாக கறி வச்சா மட்டும்தான் அதுலேருந்து சூடு வந்து கீழே பாத்திரத்தில் பரவுமே தவிர, மற்றபடி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மேலே சுடு தண்ணி வைக்கிறது இல்லை வந்து ஒரு தோசை தவா வந்து ஹீட் பண்ணி அது மேலே வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை வைக்கிறதுலாம் வந்து அந்தளவுக்கு சூடு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து மேலே டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து சிம்லேயே ஸ்டவ்வை வச்சுட்டு ஓப்பன் பண்ணாமல் வச்சிடணும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பிரியாணி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா ஈவனாக சூடு பரவி சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். நான் வந்து மூடி போட்டு வேக வைக்கும்போது ஃபைனலாக வந்து நெய் ஆட் பண்ணேன். நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி கூட நெய் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். சக்திக்கு வந்து ஊரில் நிறைய அக்கா அண்ணெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் சேர்ந்து சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு க்ராசரிஸ் கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வச்சேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 90% பாட்டில்ஸ் எல்லாம் காலி பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஸோ டிஷ்யூ மட்டும் போட்டு தொடச்சிட்டு ஸ்டோர் பண்ணேன். இந்த காலகட்டத்துக்கு வீக்லி க்ராசரிஸ் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஐடியாவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் ரேட் பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ஹையாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து க்ராசரிஸ் செக் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வேஸ்டேஜை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு, கோதுமை ரவா, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, அரிசி இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாலே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக டீப் கிளீனிங் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்கு வந்து வீட்டை சுற்றி 4 பக்கமும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் வந்துட்டு ஃபுல் டஸ்ட்டு தான். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் டிப் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு எவ்ரி வீக் க்ளீன் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அடிக்கடி வந்து வெட் கிளாத் போட்டு ஈர துணி போட்டு துடைக்காதீங்க. ட்ரையான கிளாத்லேயே வந்து தொடச்சி வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆல்ரெடி நமக்கு டஸ்ட்டே கொஞ்சம் க்ரீஸியாக தான் வருது, அது கூடவே நம்மளும் ஈர துணி போட்டு தொடச்சோம் அப்படின்னா நல்லாவே படிஞ்சிருது. அதனால தான் ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக டீப் க்ளீனிங் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஒரு சின்ன டிப்பு. நம்ம வந்து ஸ்கூலுக்கு 2 ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணோம் இல்லையா, காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று. ஸோ ஈவினிங் வந்து பேக் பண்ணுறதுக்காக தான் வந்து ப்ரோட்டீன் லட்டு ரெடி பண்ணி வச்சேன். ப்ரோட்டீன் லட்டு வந்து 3 மெத்தடில் வந்து நான் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் நிறைய வறுத்து எடுத்துக்கணும். அது கூடவே வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் கேஷ்யூஸ் இதெல்லாம் வந்துட்டு ட்ரை பேனில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். வேர்க்கடலை மட்டும் தோல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த கொரப்பு இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபைனாகவும் வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம், இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான்
ஒரு 90% தான் வந்து நான் தோல் எடுத்திருக்கேன், ஃபுல்லாலாம் எடுக்கல. கொஞ்சம் கொஞ்சம் தோல் இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். கடைசியாக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றி கொஞ்சம் கட்டியெல்லாம் இல்லாமல் உதிர்த்து விட்டு இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஈரக்கை எதுவுமே படக்கூடாது. அப்படி இருந்தால் 3 வீக்ஸ் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். காலையில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக் வந்து நம்ம பேக் பண்ணாலே ரெண்டுமே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த திருப்தி வந்து நமக்கு கிடச்சிரும். காலையில் 11 o'clock ஒரு 11:30 அந்த டைமில், ஈவினிங் வந்து ஒரு 4:30 அந்த டைம்லலாம் வந்துட்டு நமக்கு ஏதாவது சூடாக குடிக்கணும்னு தோணுச்சுன்னா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா அதெல்லாம் வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு கூடவே நெல்லிக்காயும் சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு ஜூஸ் மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது வந்துட்டு அந்த நல்ல ஒரு சூடாக டீ குடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடித்தா உண்மையிலேயே நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இது தெரியும்ல எல்லாருக்குமே, இது வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது. அதனால் வந்துட்டு ஒரு வேளை இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிறது நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது, ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் எடுத்த திருப்தியும் இருக்குது. அதனால் வந்து இது ரெடி பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஹோம் பேக்கர் ஆகணும், இல்லை நான் ஒரு பியூட்டிஷியன் ஆகணும், இல்லைனா வந்து நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் வந்து வீட்டிலேருந்தே வந்து மணி ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆம்பிஷனோடு நீங்கள் ஹோம் மேக்கராக ட்ராவல் பண்ணிட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி பெர்ஃபார்ம் டெய்லியில் நான் சின்னதாக ஒரே ஒரு நோட் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் மட்டும் இல்லைங்க, அதே 24 hours பர் டே தான் நமக்கும். நமக்கான கவுண்ட்டும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டே தான் இருக்குது, நமக்கான நாட்களும் கடந்து போயிட்டே தான் இருக்குது. இது மட்டும்தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். எவ்ரி சிங்கிள் டே ஒரு 2 hours நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம ஆம்பிஷன் நோக்கியும் நம்மளால் பயணிக்க முடியும். அப்புறம் இன்னொரு சின்ன டிப்போடு இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். வீக்கெண்ட்ஸில் வந்து நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணும்போதே சன்னா, பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்துட்டு ஊற வச்சு தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் கீழே டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாரத்தில் நம்ம குக் பண்ணும்போது இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுற டிஷ்ஷெல்லாம் வந்துட்டு ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சின்ன டிப்போட இந்த vlog வந்து நான் என் பண்ணிக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல vlogல வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.